அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எப்படியாச்சும் சீமான பின்னுக்கு தள்ளி அந்த ஒரு இடத்த பிடிச்சே தீரணும் அப்படின்னு வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறனும் பார்த்தீங்கன்னா பல வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகிகளான வெற்றிக்குமரன் மற்றும் புகழேந்தி மாறன் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுடைய இடத்தை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பல வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய நிகழ்வுக்கு ஏதாவது போனாங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல சீமான் மேல அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளை அழைச்சி, அது மட்டும் இல்லாமல் அவங்களை குறி வச்சு தனிப்பட்ட முறையில் பேசி அவங்கள கட்சியிலிருந்து நீக்க வச்சு இவங்களுடைய இயக்கத்தில் இணைய வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எதனால நாம் தமிழ் கட்சியை பின்னுக்கு தள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம அனைவருக்குமே எழுந்திருக்கும். இதற்கு ஒரு விடை தான் பார்த்தீங்கன்னா தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது பாஜக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சி இருக்க வரைக்கும் பாஜகவால் முன்னுக்கே வர முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக குறி வச்சு வெளியேற வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே மக்களுக்கு நாம் தமிழ் கட்சி மேலே இருக்க ஒரு நம்பிக்கை போயிட்டு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளே இவங்களோட இயக்கத்தில் தானே இருக்காங்க அப்படின்னு இவங்களோட இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னும், அதற்கு பிறகு இறுதியாக வெற்றிக்குமரன் பார்த்தீங்கன்னா பாஜகவோட இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் தற்போது தெரிய வந்திருக்கு. ஆரம்பத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சீமானுக்காகவும் நாம் தமிழ் கட்சிக்காகவும் அயராது பாடுபட்ட இந்த இருவருமே இந்த அளவுக்கு சீமான் மேலே வெறுப்பு அரசியல் காட்டுறதுக்கு என்ன பின்னணி இருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய சந்தேகமே வந்திருக்கலாம். இதனை அடுத்து தான் சீமான் இருக்கக்கூடிய இடம் தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னும், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அது என்ன இவருக்கு மட்டும் எல்லா பெருமையும் போயிடுது அப்படின்ற ஒரு பெரிய அதிருப்தியில தான் இந்த மாதிரி வேலையை வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறனும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தற்போது இறுதியாக பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நாம் தமிழ் கட்சியை பின்னுக்கு தள்ளி அந்த ஒரு இடத்தை பிடிச்சு நாம் தமிழ் கட்சிக்கு மாற்றாக இனிமே எங்களுடைய இயக்கம் தான் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் பார்த்தீங்கன்னா வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமானுடைய இடத்தை இவங்க இருவராலையும் பிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.